திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் பேரணி நடத்துவது தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் பேரணி நடத்துவது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனைக்காக சென்னையில் யாத்திரை நடத்துவது ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனையையே இந்த பேரணி உருவாக்கும் என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் பேரணி நடத்துவது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தும் என்றும் இந்த யாத்திரையை சென்னையில் நடத்துவது ஏன் என்றும் தற்போது உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனையையே இந்த பேரணி ஏற்படுத்தும் என்றும் உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக சென்னையில் பேரணி நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பியிருக்கும் நீதிமன்றம் இது தொடர்பாக கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோவில் முதல் கந்தக்கோட்டம் வரை வேல் யாத்திரை நடத்த அனுமதி கோரி வழக்கு தொடரப்பட்ட நிலையில் மனுவில் கோரியபடி ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கினால் அது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்களை பதிவு செய்ய. இந்த வழக்கு பாரத் இந்து முன்னணி என்ற அமைப்பின் சார்பில் தான் அதனுடைய வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் எஸ் யுவராஜ் ஹைகோர்ட்ல தொடர்ந்தார். அந்த வழக்கில் தான் அந்த மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் மலை, சிக்கந்தன் மலை இஸ்லாமியர்கள் எந்தவித அடிப்படை இல்லாமல் சொந்தம் கொண்டாடி பிரச்சனை செய்து வருவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேண்டும் என்பதற்காக தான் சென்னை ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து கந்தக்கோட்டம் முருகன் கோயில் வரை பிப்ரவரி 18ஆம் தேதி வேல் பேரணி நடத்த அனுமதிக்க கோரி என்று கோரியிருப்பதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக காவல்துறை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும், எனவே உரிய அனுமதி வழங்க உத்தரவிட வேண்டும் என்றுதான் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி ஜி.கே. இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது சின்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில இந்த இந்து முன்னணி சார்பில் நிபந்தனையுடன் போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்ட போது நீதிமன்ற உத்தரவை மீறி பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில அந்த முழக்கங்கள் எழுப்பப்பட்டதாகவும் அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மனுதாரர் சென்னையில கேட்கக்கூடிய வழிபாதை மிகவும் நெருக்கடியான போக்குவரத்து நெரிசல் நிறைந்த சாலை என்றும், ஏற்கனவே இந்த பிரச்சனை திருப்பரங்குன்ற உரிமை குறித்த பிரிவியூ கவுன்சில் வரை சென்று முடிவு செய்யப்பட்ட பிறகு அது குறித்து பிரச்சனை எழுப்புவது சரியில்லை எனவும் அவர் வாதிட்டார். அது மட்டும் இல்லாமல் திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மதுரை மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் கூட பிராணிகளை பலியிடுவது வழக்கமாக உள்ளது என்றும், இதே போல இந்த மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் என்ற பெயரில் பிராணிகளை பலியிட்டு தற்காலிக சமபந்தி விருந்து கலைத்து விடுவது போன்ற சில சமூக விரோதிகள் பொய்யான பதிவினை வெளியிட்டார்கள் என்றும் அந்த வாதத்தின் போது அவர் சுட்டிக்காட்டினார். இது சம்பந்தமாக மதுரை முஸ்லிம் ஐக்கிய ஜமாத் மதுரை காவல் ஆணையரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அரசு தலைமை வழக்கறிஞர், சமூகங்களிடையே நிலவும் மத நல்லிணக்கத்தை கெடுக்கும் விதத்தில் சமூக விரோதிகள் திட்டமிட்டு செயல்களை செய்து வருவதாகவும், காலங்காலமாக திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள மக்கள் இந்து, முஸ்லிம் மற்றும் ஜெயின் ஆகியோர் மத வேறுபாடின்றி ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் அந்த வாதத்தின் போது அவர் தெரிவித்தார். குறிப்பாக திருப்பரங்குன்றம் மலையை ஒரு காரணமாக்கி இந்து முஸ்லிம்களிடையே தேவையற்ற கலவரங்களை உருவாக்கி மக்களுடைய ஒற்றுமையை குலைந்து விடக்கூடாது, தமிழ்நாடு மத நல்லிணக்கத்திற்கு சமூக ஒற்றுமைக்கு என்றும் பெயர் பெற்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மத நல்லிணக்கத்தை காப்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளது என்றும், ஒவ்வொருவரின் மத நம்பிக்கையை பாதுகாப்போம் என்றும், யாருடைய மத வழிபாட்டிலும் நாங்கள் தலையிட மாட்டோம் என்றும் தடுக்க மாட்டோம் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இது போன்ற போராட்டங்கள் தான் மத நல்லிணக்கம் பாதிக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மனுதாரர் கோரியுள்ள ஊர்வலத்துக்கு அனுமதி வழங்கினால் இது தேவையற்ற விரும்பத்தகாத பிரச்சனை உருவாக்கும் எனவும் அவர் எதிர்ப்பினை பதிவு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, பேரணி நடத்த கேட்டுள்ள இடம் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதி என்றும், திருப்பரங்குன்றம் அந்த பிரச்சனையும் இதற்கும் என்ன தொடர்பு என்று கேள்வியை முன்வைத்தார். தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறீர்கள் என்ற கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். சென்னையில் இது தொடர்பாக அனுமதி வழங்க முடியாது என்றும், வேறு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் என்று கூறி வழக்கு தனி ஒத்தி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.